ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தது. அது நடந்திருக்கு. யூடியூபர், செலிபிரிட்டி. எதுல செலிபிரிட்டி? பாருங்க. ஒரு 3 பேர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. இது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகார்ல யூடியூப் பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ், திவ்யா கலச்சி அப்படின்னு நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அவங்களும் அது கூட சில அவன் அவன் யாருன்னு தெரியல தற்குறி. அவன் திடீர்னு காவி கொடி தூக்கிக்கிட்டு நான் அயோத்திக்கு போறேன் அப்படின்னுவான். திடீர்னு கொடி தூக்கிக்கிட்டு நான் திருச்செந்தூர் போறேன், திருச்செங்கோடு போறேன் அப்படின்னு கொடி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் அந்த பையன் கார்த்தி. அவன் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு அம்மா சித்ரா அப்படின்னு. இவங்க 3 பேர் மேலேயும் குண்டர் சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. நல்லதா கெட்டதா அப்படின்னா என்ன கேட்டா தாமதமான நடவடிக்கை. இதனால காவல்துறைக்கு ஒரு கண்டனத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது நீங்க எப்பவே எடுத்திருக்கணும். இப்ப எடுத்ததுக்கு காவல்துறைக்கும் இதுக்கு அனுமதி கொடுத்த கலெக்டருக்கும் ஒரு சல்யூட்டை போட்டுக்கிறோம். ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய திவ்யா, கார்த்தி, சித்ரா 3 நபர்களை கைது செய்ய விருதுநகர் எஸ்பி கண்ணன் அவங்களோட பரிந்துரையின் பேர்ல விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் அவர்கள் வந்து குண்டர் சட்ட நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறார். இந்த புகார் நிறைய புகார் வந்துச்சு, பாலியல் புகார் வந்துச்சு. சிறுவர்கள் வச்சு குடும்பப்படுத்துறாங்க அல்லது சிறுவர்களுக்கு பாலியல் துன்பத்தை ஏற்படுத்துறாங்க, நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏற்கனவே அவங்க சிறையில வச்சிருந்தாங்க. இது போதாது, இவங்க வெளியே வந்தாங்கன்னா இது பெருசா செய்வாங்க அப்படிங்கிற தோரணையில எஸ்பி கண்ணன், ஏற்கனவே எஸ்பி கண்ணனுக்கு வந்துட்டு நிறைய அழுத்தமெல்லாம் நம்ம கொடுத்தோம். அழுத்தம் கொடுத்தோம்னா அவரு ஏதோ நெகட்டிவான ஒன்றும் கிடையாது, தயவு செய்து இதை பண்ணுங்க, நிறைய பெட்டிஷன் எல்லாம் நம்ம ஆன்லைன்ல அனுப்பணும், இது என்னது இது பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அப்போ இது அவங்க வந்து தன்னிச்சையாக ஒரு சமூக அக்கறையோட வச்சிருக்கிறாங்க. எஸ்பி கண்ணனுக்கும் கலெக்டர் ஜெயசீலனுக்கும் உண்மையாகவே இந்த தருணத்துல நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். சமூகத்துக்கு தேவையான சீர்திருத்த கருத்துகள், மக்கள் பொழுதுபோக்குக்கு போடக்கூடிய வீடியோக்கள், கல்வி சார்ந்த பதிவுகள் யூடியூப்ல இருந்தாலும் கூட சமூகத்தை கெடுக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் குழந்தைகளை சீரழிப்பதை தடுக்கணும். காவல்துறையோட வேலையும் அதுதான், சைபர் கிரைமோட வேலையும் இதுதான். ஏதோ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ காமெடினா என்ன, அளவு தானே. இப்ப யூடியூப் அப்படிங்கிறது இப்ப குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடிய தனி ஒரு பக்கம் இருக்கு, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய பக்கத்தை பெற்றோர்கள் வச்சு கொடுக்குறாங்களான்னா இல்ல. குழந்தைகள் மட்டும் பார்க்கக்கூடிய காணொலிகள், குழந்தைகள் மட்டும் பார்க்கக்கூடிய பதிவுகள் எதுவுமே இப்ப இல்ல. விஷயம் தெரிஞ்சவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க, விஷயம் தெரியாதவங்க நம்ம பயன்படுத்துற யூடியூப் எடுத்து குழந்தைங்களை கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதுல இது போன்ற பதிவுகள் நிறைய வருது. இப்ப இந்த குழந்தைகள் பார்த்தாங்கன்னா கெட்டு போவாங்களா, கெட்டு போக மாட்டாங்களா? எவ்வளவு சேனலுங்க, நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நாட்டை பத்தி பேசுறான், புவியியலை பத்தி பேசுறான், வானியலை பத்தி பேசுறான், போக்குவரத்து சட்டங்களை பத்தி பேசுறான், அரசமைப்பை பத்தி பேசுறான், மக்கள் நலன்களை பத்தி பேசுறான், உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறான். அதுக்கு வந்து பார்வையாளர் எண்ணிக்கை கிடைக்காம, வியூஸ் கிடைக்காம அவன் என்ன பண்றானா, என்னடா அது வம்பா இருக்குன்னு சொல்லி சேனலை மூடிட்டு போறான். அப்ப இது போன்ற தற்குறிக்க திவ்யா, கார்த்திக், சித்ரா போன்ற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடையா காட்டுறது, இடுப்பா காட்டுறது, அவன் அசிங்கமா பேசுறது, டபுள் வாயை திறந்தால டபுள் மீனிங்ல பேசுறது, இவங்களுக்கெல்லாம் பார்வையாளர்கள் அதிகமா போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கான்பிடன்ட் வருது. நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்குது, நம்ம தொடர்ச்சியாக இது மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணலான்னு எல்லையை மீறி போறதுதான் இன்னும் அதிர்ச்சி கூறான ஒரு விஷயம். திருச்சி சாதனை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம 1-2 வீடியோ நம்ம பார்த்துருக்கிறோம். தோழர்கள் அமைச்சிருந்தாங்க, இங்க பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கு இந்த அம்மா அப்படின்னு. துவக்க காலங்கள்ல சும்மா நிலத்தை பத்தியும் சாப்பாடு போடுறத பத்தியும் பேசிட்டு அம்மா, அந்த அம்மாவே சொல்லுது, அதெல்லாம் யாரு பார்த்தா, அதனாலதான் இது, அதனாலதான் தொடைய காமிக்கிறியா, அதனாலதான் இடுப்பெல்லாம் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கியா, அதனாலதான் ரெட்டார்த்தத்தில் வந்து பேசிட்டு இருக்கியா என்ன? அந்த அந்த அம்மா தொடர்ச்சியா சிறுவர்கள், இளைஞர்கள் அந்த அவங்களை வந்து கெடுக்கக்கூடிய ஆபாசமான பதிவுகளை தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு வராங்க. அவங்க இன்ஸ்டா ரீலும் சரி, யூடியூப்லயும் சரி, தொடர்ச்சியா பாருங்க. மொத்த காட்சிகளும், அருவருக்கத்தக்க வசனங்களும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் யாரு கூடவோ ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகளோட மனசு தவறான வழிக்கு போகுமா, போகாதா? அப்ப இப்படியான ஆட்களை கைது பண்றத நம்ம வரவேற்க தான் செய்யணும். இது வந்து கருத்துரிமை, இது ஊடக சுதந்திரம், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது.
இங்க நாட்டு நலனுக்காக பேசக்கூடிய ஆட்கள்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை எல்லாம் கைது பண்ணாங்கன்னா நம்ம என்ன கண்டிக்கிறது சொல்லுங்க? நிறைய பேர் இந்த என்ன ரவுடி பேபியா நிறைய தற்கொலைகள்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு விலை மாதாயிரங்க ஒரு பணத்துக்காக ஒரு தொழில் பண்றீங்களா அது பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம். அதை பத்தி இங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாலியல் தொழில்கள் தடை பண்ண ஒரு விஷயம். நீ வெளிநாட்டுல போறீங்க அங்க வரீங்கன்னா அது தனிப்பட்ட உங்க விஷயம், அதை நம்ம தொடவே முடியாது, தொடவே இல்லை. ஆனா நீங்க போடக்கூடிய வீடியோ தமிழ் மக்கள் அதிகமா பாக்குறான், தமிழ்நாட்டுல அதிகமா பாக்குறான். இப்ப அவனோட மனநிலை, குழந்தைகளோட மனநிலை என்னவா மாறுது பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு இது போன்ற நபர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்றத நம்மளோட குற்றச்சாட்டம் கூட. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி 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 கையில மொபைல் வடியில வந்துருச்சு. அதுல பெரும்பான்மையான நேரங்களை பெண்களும் சரி ஆண்களும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி, சமூக ஊடகங்கள்ல தான் தங்களோட நேரத்தை செலவு பண்றான். அது இன்ஸ்டாவா இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, எக்ஸ் வலைத்தளமா இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் எதிர நிரம்பி இருக்கு அப்படின்னா ஆபாச சொற்களும் வசப சொற்களும் ஆபாச காட்சிகளும் இரண்டு இரட்டை அர்த்த வசனங்களும். இதெல்லாம் எதை நீங்க எது அளவுகளை வச்சு நீங்க ஆபாசம் சொல்றீங்க? அப்ப தொடைய பார்த்தா உங்களுக்கு ஆபாசமா? நமக்கு புரியுது இருக்கு, நமக்கு புரிதல் இருக்கு, நமக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனா நமக்கிட்ட இருக்கிற அதே பார்வை 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு இருக்குமா அப்படின்னா இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் கல்லூரி படிக்கக்கூடிய அந்த பையனுக்கு இருக்கணுமா? இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இதனால யாரு கெட்டு போறாங்க? நானா நீங்களா? கிடையாது. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் தான். அப்போ எஸ்பி கண்ணன் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, இவங்க சிறுவர்களை பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, இதை பார்த்து மற்ற சிறுவர்களும் குழந்தைகளும் பாதிக்கிறாங்க. இதுதான். அப்ப நம்ம சொன்னது சரிதானே? குழந்தைகளும் பெண்களும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு இது போன்ற நபர்களோட வீடியோக்களும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்போ இந்த 3 நபர்கள் மட்டும் இல்ல, அந்த திருச்சி சாதனா, இந்த ரவுடி பேபியா, இந்த நிறைய பேர் கணக்கு எடுத்துக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. என்டர்டெயின் அப்படிங்கிற பேர்ல, நகைச்சுவை காமெடி அப்படிங்கிற பேர்ல பாலியல் வன்மத்தை போற போக்குல தூக்கிட்டு போறாங்க. இவங்கள குண்ட சட்டத்தெல்லாம் போடக்கூடாதுங்க, தூக்கி ஆயில் முக உள்ள போட்டுறணும். அல்லது நீ திருந்தி உங்க வேலையை பாரு. குண்ட சட்டத்தில் இருப்பான், திருப்பி வெளியே வருவான், வெளியே வந்தோம் ஒரு கேமரா தூக்கிக்கிட்டு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நாம நம்மளோட கருத்தை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமே தீர்வா? உறுதியாக இல்லை. அது ஒரு தற்காலிக தீர்வு தான். ஆனா இது போன்ற நபர்கள் இன்னும் நிறைய வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கும் அல்லது இப்போ அந்த மாதிரி விஷயங்களை செயல்படுறவங்களுக்கும் இந்த அரசு உரிய விழிப்புணர்வு கொடுத்து அவங்க சரி பண்ணணும். தண்டனை மட்டுமே ஒரு மனிதனை சரி பண்ணிடுமா அப்படின்னா உறுதியாக சரி பண்ணாது. கூடவே விழிப்புணர்வும் அவங்க சரி பண்ணும். ஆனா இந்த மாதிரி நபர்களுக்கு விழிப்புணர்வு எங்க கிடைக்கும்? சிறைச்சாலையில கிடைக்கும். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது கொஞ்சம் உண்டு விழிப்புணர்வோட வருவாங்க. வந்த பிறகு அந்த சேட்டை பண்ணாங்கன்னா காவல்துறை எதை செஞ்சா நீங்க சரியாகுவீங்க அப்படிங்கிற மொழி, அந்த பாஷை காவல்துறைக்கு தெரியும். சமூக ஊடகங்கள்ல பாலியல் சார்ந்து அல்லது பாலியல் ஊக்குவிப்பு சார்ந்த எல்லா பக்கங்களையும் நீக்கி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இப்போதைய உடனடி தேவை. இப்படியான ஒரு கண்டென்ட் இதை பதிவு பண்ணாலே, இந்த சொல்லை பதிவு பண்ணாலே உங்களோட சேனல் டர்மெண்ட் ஆகும், தடை செய்யப்படும், முடக்கப்படும் அப்படிங்கிற வரையறைக்குள்ள சைபர் கிரைம் வந்தா மட்டும்தான் இது தற்காலிகமாவது கொஞ்சம் சரி செய்யும். ஏன்னா சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாமரன் ஒரு நிருபரா மாறுறான், ஒரு செய்தியாளனா மாறுறான், ஒரு படைப்பாளியா மாறுறான், கருத்து சொல்லக்கூடிய என்ன ஒரு கருத்தியலாளனா மாறுறான். அப்போ எந்த கருத்தை எப்படி சொன்னா சரியா இருக்கும், எதை சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற பார்வை மக்களுக்கு ஏற்படணும்னா இது போன்ற சேனல்களும் அல்லது இது போன்ற பக்கங்களும் துவங்குவதற்கே அனுமதி இருக்கக்கூடாது. துவங்கிட்ட பிறகு நீங்க இது ஒரு பண்ணிட்டீங்க, இது ஒரு ஆபாச வார்த்தைக்குது அதனால முடக்கம் செய்கிறோம் அப்படின்னால இல்லாம, துவங்குவதற்கு முன்பாகவே சில கருத்துக்கள்லாம் கேட்டு அதை மீறினாங்கன்னா தானாகவே முடங்கும் விதமாக நிறைய நாடுகள்லாம் இருக்கு. சீனாவில் ரஷ்யாலாம் அதுதான் இருக்கு, ஜப்பான்லாம் அவர் சர்வசாதாரணமா அப்படிதான் இருக்கு. நீங்க அங்க ஆபாசமாகவோ அல்லது அந்த நாட்டுக்கு எதிராகவோ அல்லது நம்ம குழந்தைகளையோ இளைஞர்களையும் பாதிக்கிற வகையில நீங்க எதுவுமே பண்ணிட முடியாது.
உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை பேன் பண்ணிடுவான். இறுதியாக திவ்யா, கார்த்தி, சித்ரா இந்த 3 நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் மூலமாக வழக்கு பதிவு பண்ணி அவங்கள உள்ள போட்டதுக்கு உள்ளபடியே மனமுவந்து பிபிஆர் மீடியா சார்பாக எஸ்பி கண்ணன் அவர்களுக்கும் விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம்.